வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சட்டமும் நீதியும் அப்படின்ற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் ZEE5ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 7 எபிசோட்ஸ். ஒரு எபிசோடுமே லெஸ் தென் 20 மினிட்ஸ் டியூரேஷன் தான். ஒரு சின்ன சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ்ல சரவணன், நம்ரிதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு கோர்ட் ரூம் டிராமா. அதுவும் ஒரு பொதுநல வழக்க மையமா வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு கோர்ட் ரூம் டிராமா. அந்த வழக்க போட்ட வக்கீல் தான் வந்து நம்ம சரவணன். இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு வக்கீலா இருப்பாரு. ஆனா கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்றது அப்படின்றது இவருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் அப்படின்றது வச்சிருப்பாங்க. அண்ட் பிரசன்ட்ல இவர் கோர்ட்டுக்கு போகாம இருக்கிறாரு அப்படின்றதுனாலே இவர் வீட்டுல ரொம்ப அசிங்கப்படுவாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல ஒரு பர்டிகுலர் கேஸை இவர் வந்து தைரியமா கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாரு. அண்ட் இவருக்கு ஜூனியரா தான் நம்ரிதா இருப்பாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னா, கோர்ட் வளாகத்திலே ஒரு நபர் வந்து தீக்குளிச்சு இறந்து போயிருப்பாரு. அது ரிலேட்டடான பொதுநல வழக்கு தான். ஆக்சுவலா அந்த நபர் வந்து தன்னோட பொண்ணை காணோம் அப்படின்றதுக்காக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த பொண்ணோட பேர் தான் வெண்ணிலா. அந்த வெண்ணிலா யாரு, இவர் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயம், இந்த சீரிஸ்ல நிறைய மிஸ்ட்ரீஸை பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சீரிஸ் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த தீக்குளிப்பு சம்பவத்தோட தான் தொடங்கும். சோ யார் இந்த நபர், எதுக்காக தீக்குளிச்சாரு, அதுக்கப்புறம் அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணு யாரு, அவ எங்க இருக்கா பிரசன்ட்ல, அண்ட் இவர் எங்க இருந்து வந்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய மர்மங்கள் இதுல வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சரவணனோட அந்த கேரக்டர் ஆர்க் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஓரளவுக்கு லாஜிக்கலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது பாஸ்ட்ல அவருக்கு என்ன சம்பவம் நடந்திருக்கும், எதனால அவர் அந்த கோர்ட் ஃபியர் அப்படின்றது இருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அது போச்சா இல்லையா அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் பட் அவங்களுக்கான ஸ்கோப் அண்ட் கேரக்டர் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணவே இல்லை. சொல்ல போனா இதுல வரக்கூடிய கோர்ட் ரூம் சீன்ஸ் அப்படின்றது கூட ரொம்ப ஆர்டினரியா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல்டா இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலான நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சே தவிர பரபரப்பான ஒரு கோர்ட் ரூம் டிராமாக்கான அந்த ஃபீல் இல்ல. அதே மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதுலயுமே பெரிய லெவல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் எல்லாமே நடந்துருது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பெரிய ஸ்ட்ரகிளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆட்கள் இருப்பாங்களா, அதுவுமே ரொம்ப ரொட்டீனா டெம்ப்ளேட் படி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய கோர்ட் ரூம் டிராமா மூவி பாக்குறவங்களுக்கு இந்த கோர்ட் ரூம் டிராமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்டினரியான ஒரு கோர்ட் ரூம் டிராமாவா தான் இருக்கும். பட் டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.